இப்பொழுது அறிவிக்கப்பட்ட அத்தனை அறிவிப்புகளும் தேர்தலுக்காக வாக்குகளை பெறுவதற்காக அறிவிக்கப்பட்ட திட்டங்களாகத்தான் பார்க்கப்படுகிறது. பிரச்சனைக்காக போய் முதலமைச்சர் கன்னட முதலமைச்சர் சந்திக்காதீங்க, இப்ப இதுக்காக இங்க கூப்பிட்டு சந்திச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? குடிநீர் பிரச்சனையை விட இது முக்கியத்துவம். அதாவது தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்திருக்கின்றது. தமிழகத்தில் மின் கட்டண உயர்வு, வீடுகளுக்கு பயன்படுத்துகிற மின் கட்டண உயர்வு, தொழிற்சாலைக்கு பயன்படுத்துகின்ற மின் கட்டண உயர்வு, அதே போல் சொத்து வரி உயர்வு, அதில் வீட்டு வரி 100% உயர்வு, கடை வரி 150% உயர்வு, அதேபோல் குடிநீர் வரி உயர்வு, பத்திரப்பதி அதனுடைய கைட்லைன் மதிப்பு உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க. இப்படி எல்லா வகையிலும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 4 ஆண்டு காலம் இந்த ஆட்சியில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருப்பதெல்லாம் மறைப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை இன்றைய முதலமைச்சர் அரங்கேற்றிருக்கிறார். அப்படித்தான் பார்க்கப்படுது. ஏன்னா இந்த தொகுதி மறுசீரமைப்பு, நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு நாடாளுமன்றத்தில் கேட்கணும். இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்றங்கள் நாடாளுமன்றத்துக்கு வெளியிலே அங்கே போராட்டம் நடத்தினாங்க. அங்கே எங்கே போய் காங்கிரஸ் எம்பிலாம் போய் கலந்துக்கலையே. காங்கிரஸ் எம்பிக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற அந்த நாடாளுமன்ற நுழைவாயில் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற கலந்து கொண்டிருந்தால் இதில் உண்மையாலுமே இந்த தொகுதி மறுசீரமைப்புக்காக திரு ஸ்டாலின் எடுக்கிற முயற்சி பலனளிக்கும் நினைக்கலாம். ஆனால் நேற்றைய தினம் இந்த தொகுதி சீரமைப்புக்காக சென்னையிலே பல்வேறு கட்சியுடைய முதலமைச்சர்கள், பல்வேறு மாநிலத்துடைய முதலமைச்சர்கள், பல்வேறு கட்சியுடைய தலைவர்களும் அழைத்து பேசியது இதை திராவிட முன்னேற்ற கழகத்தில் லஞ்ச ஊழல் அதிகரித்திருக்கிறது, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டிருக்கிறது, இவருடைய தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்கின்றார். இதில் மடைமாற்றுவதற்காக நேற்றைய தினம் நடந்த நிகழ்ச்சி பிரதிபலிக்குது. சார், புதுக்கோட்டையில் ஒரு தலைமை ஆசிரியர் வகுப்பறைக்குள்ளாரையே அவங்க நண்பர்களை கூட்டு வந்து தண்ணி அடிக்கிற சூழல் இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? அதிமுக ஆட்சி அப்போ மது அதிகமாக இளம் விதவைகள் இருக்குது அப்படின்லாம் கனிமொழி இவங்களாம் பேசியிருந்தாங்க. பள்ளி வகுப்பறையிலே குடிக்கிற சூழல் இருக்குது. இது எப்படி சட்டசபையில் ஏதாவது எதிர்பார்க்கலாமா? சட்டசபையில் தான் எதை பேசுகிறாலும் காட்ட மாட்டேங்கிறாங்களே. அங்கேயும் காட்ட மாட்டேங்கிறனால இங்கே பேசலாம், நீங்கள் காட்ட மாட்டேங்கிறீங்க. 2 பக்கம் காட்ட மாட்டேங்கிறீங்க. சொல்லுவாங்க லைவில் போகுது, அதோட சரி. அதுக்கடுத்து காட்டினா தானே பரவாயில்ல மக்களுக்கு. நீங்கள் வந்து பேட்டி கொடுக்குறீங்க, நாங்கள் பேட்டி கொடுக்குறோம். இதில் ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் சொல்லலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனையை தான் நாங்கள் சொல்கிறோம். தனிப்பட்ட முறையில் நாங்கள் யாரையும் குற்றம் சொல்லுவதில்லை. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அமுலாக்கத்துறை இன்றைக்கு மதுபான விற்பனையில் 1000 கோடி முறைகேடு நடைபெற்றதாக பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. இன்றைய தினம் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்குது. ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஊழல் நடைபெறும் என்பது நிரூபணமாக இருக்குது. நாங்கள் சொன்னதெல்லாம் இப்போ வெளிச்சத்தில் இருக்குது. அந்த கலால் துறை மட்டுமல்ல, அனைத்து துறைகளிலுமே தமிழகத்தில் ஊழல் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. நீதிமன்றம் அங்கே இருக்க வாதங்கள், அது வாதங்களில் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அதில் போய் நம்ம உள்ளே போகக்கூடாது. எதுக்காக ஒதுக்கி வச்சாங்க, ஏன் ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னு நம்ம உள்ள நுழையிறது சரியல்ல. ஆக அமலாக்கத்துறை என்னென்ன காரணத்திற்காக ஊழல் நடைபெற்றது என்று பட்டியலிட்டு ஊடகத்தின் வகையில் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நீதிமன்றத்தில் அது விசாரணையெல்லாம் தெரியும். ஆனால் இப்போ சசிகலா ஓபிஎஸ்ஸை சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி அழுத்தம் கொடுக்குறத உங்களுக்கு சொல்கிறாங்க. யாருங்க நீங்களாம் ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க? காது மூக்கு கண்ணு வச்சு ஏதாவது தினந்தோறும் அதிமுக பற்றி செய்தி வந்துக்கிட்டே இருக்கணும். அதில் மட்டும் சலைத்தவர்கள் இந்த ஓட்டமும் பத்திரிக்கையும் யாருங்க? நீங்களாக எழுதிக்கிறீங்க, நீங்களாக ஒரு கற்பனை பண்ணுறீங்க, நீங்களாக ஒரு கேள்வி கேட்குறீங்க. தாங்க 100% அப்படி அல்ல. திருப்பி நான் கூட சொல்லியாச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வரைக்கும் மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இயக்கம். நீங்கள் சொன்ன நபர்களெல்லாம் யாரும் இந்த இயக்கத்தில் சேர்த்து கொள்ளப்படுவதாக இன்று வரைக்கும் அந்த திட்டம் எதுவும் இல்லை. எதிர்காலத்தில் எதுவுமே கிடையாது.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது எதுக்கு இதெல்லாம் தேவை? சார் இன்னொன்று ராஜ்யசபா பாமக உங்ககிட்ட ஏதோ கேட்கறதா ஒரு தகவல் ஏங்க நீங்கள் இன்னும் அந்த ராஜ்யசபாவே அறிவிக்கலை, அதுக்குள்ளேயே இவி கேட்டாங்க அவி கேட்டானே இப்படியே அதான் சொல்ல நீங்களாக ஒரு கற்பனையை உருவாக்கி கொண்டு என்னிடத்தில் கேள்வி கேட்டு ஒரு பரபரப்பான செய்தி உங்கள் ஊடகத்தில் வரணும், அதுக்கு நான் தான் கிடச்சினாப்பா சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது பேச்சுவார்த்தை தேவையில்லை. நான் சொல்கிறேன் இப்படி பரபரப்பான செய்தி வரணும், அது ஏதாவது இது தேவையா? அதெல்லாம் வரும்போது நாங்கள் சொல்கிறோம், புரியுதுங்களா? நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர் தேர்ந்தெடுக்கின்ற அறிவிப்பு வருகின்ற பொழுது அதை பற்றி என்னன்னு நாங்கள் சொல்லுவோம். சார் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் திமுகவிலிருந்து விலகிறதாகவும் அதிமுகவில் பேச்சுவார்த்தை ஒரு தகவல் எதுவுமே இல்லைங்க, எல்லாம் கற்பனையான கேள்விங்க, அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் நாங்கள் அது அவரும் அணுகலை, நாங்களும் அது மாதிரி கேட்கல. இந்த வர சட்டமன்ற தேர்தல் அந்த மாதிரி மாற்று கட்சிகள்லாம் உங்களோட வந்து இணையறதுக்கான வாய்ப்பு? அதாவது நான் சொல்கிறேன்னு தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் ஒரு நிலையாக தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லுகிறேன், கொள்கை என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. கொள்கை என்பது நிலையானது, கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் எதிரிகளை வீழ்த்துவதற்காக வியூகம் அமைத்து வாக்குகள் சிதறாமல் ஒன்றாக சேர்த்து அதிகமான வாக்குகளை பெற்று நிறுத்துகின்ற கூட்டணியில் இருக்கிற அனைத்து வேட்பாளர்கள் பிரதான கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும். அதுதான் கூட்டணி அமைக்கிறோம். இவர்கள் பர்மனெண்ட் கூட்டணி கிடையாது. திமுக நாங்கள் நிலையாக இருக்கணும், அப்போ எதுக்கு ஒரு கட்சி இருப்பானே, 7 கட்சி அதில் போய் ஒன்றா இருப்பானோ, ஒரே கட்சி ஆகிடலாமே. திமுக ஒன்றே இருந்துடலாமே, மற்றெல்லாம் எது கட்சி இருப்பானே. மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வைப்பதற்கு அண்ணா திமுக எப்பவும் சளைச்சதில்லை. அதே போல் ஒவ்வொரு கட்சியும் மக்களுடைய பிரச்சனையை பேசுகிறாங்க. ஆனால் திமுக கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சி திமுக தலைமையில் அமைக்கப்பட்டு அதில் இடம்பெற்றுகிற கூட்டணி கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை எதுவுமே சொல்லுதில்லை. எவ்வளோ பிரச்சனை இருக்குது, சட்ட ஒழுங்கு எவ்வளோ அடியோடு சீர்கட்டு கிடக்குது, எங்கே பார்த்தாலும் கொலை பாலியல் கொடுமை ஏதாவது பேசுகிறாங்களா? விலைவாசி உயர்வை பற்றி பேசுகிறாங்களா? பல்வேறு தரப்பில் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தை பற்றி கூட கம்யூனிஸ்ட் கட்சியை நினைக்க மாட்டேங்குது. அவர் அறிவிப்புல அதிமுக ஆட்சியோட இது குறைவாக தான் இருக்கு. யாரு சிஎம் அன்னைக்கு படிச்சதுல அவரு புள்ளி உரத்தை யாரோ தவறாக கொடுத்துட்டாங்க நினைக்கிறேன். புள்ளி உரத்தை தவறாக கொடுத்துட்டாங்க. ஏங்க இவ்வளோ கொலை நடக்குது, உங்களுக்கே தெரியும். பத்திரிக்கை ஊடக நண்பர்களாக நான் அதை வச்சு தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். 3 மாதத்தில் இவ்வளோ கொலை அப்படின்னு நீங்களே போடுறீங்க பத்திரிக்கையில். தினமலை பத்திரிக்கை, தினத்தந்தி பத்திரிக்கை எல்லாம் வருது. 3 மாதத்தில் இவ்வளோ கொலை நடந்ததுன்னு. இப்போ எப்படி தங்க நிலவரம் என்ன, வெள்ளி நிலவரம், அப்படி கொலை நிலவரம் என்னென்ன பத்திரிக்கை வர செய்தி, ஊடகத்தில் வர செய்தி பார்த்தா நாங்கள் பேசுகிறேன். அப்படின்னா பத்திரிக்கை வர செய்தி, ஊடகத்தில் வர செய்தி பொய்யான செய்தியா? நாங்கள் அரசின் மீது வேண்டுமென்று குற்றம் சுமத்தவில்லை, நடைபெறுகின்ற சம்பவத்தை சுட்டி காட்டுறோம். இனி இப்படிப்பட்ட கொலைகள் நடைபெறாமல் தடுக்க வேணும், அதுதான் எங்களுடைய எண்ணம். குற்றம் சொல்வது கிடையாது. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பாருங்கள், ஹைவேஸில் போயிட்டு இருக்கிறான், வண்டியில் இடிக்கிறான், 4 பேர் உள்ளே வந்து வெட்டுறான். உங்கள் தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தேன், எவ்வளோ கொடுமை. அப்புறம் திருநெல்வேலியில் ஜாகிர் விஷயம், அவர் தொழுகை முடிச்சுட்டு சாலையில் நடந்துட்டு போகிறார் வீட்டுக்கு, வழிமறித்து வெட்டி கொள்கிறாங்க. அதுக்கு ஒரு நாளைக்கு முந்தி, அதுக்கு 3 மாதத்துக்கு முந்திய தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று கருதி சம்மந்தப்பட்ட காவல்துறை ஆணையாளர்கிட்ட புகார் கொடுத்துருக்காரு, அங்கே இருக்கிற உதவி ஆணையாளர்கிட்ட கொடுத்துருக்காரு, அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்துருக்காரு. எந்த விசாரணையும் இல்லை. அவர் கூப்பிட்டு கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணுறாங்களே ஒழிய அதுக்கு தீர்வு காணல. அவர் யார் சுட்டி காட்டுறோ அந்த நபர்களை வழக்கு போட்டு அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கலை. அடுத்த இறப்பதற்கு ஒரு நாளைக்கு முந்தி, கொலை நடைபெறுவதற்கு ஒரு நாளைக்கு முந்தி அவர் ஆடியோவில் தெரிவிக்கிறார், என்னை எப்படியாவது கொல்றது உறுதியாகிவிட்டது, இது முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு ஒரு ஆடியோ வெளியிடுறார். அப்போவாவது உளவுத்துறையின் மூலமாக முதலமைச்சருக்கு தகவல் கொடுத்தோ இல்லை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ இந்த அவர் குறிப்பிட்ட அந்த நபர்களை கைது செய்து நடவடிக்கை எடுத்திருந்தால் அந்த கொலை தடுத்திருக்கலாம். ஒரு ஆடியோவில் என் உயிர் போயிருன்னு சொல்கிறான். அதை கேட்க துப்பில்லாத அரசாங்கம் தான் இன்றைக்கு விடியா திமுக அரசு. அவருடைய மகனுக்கும் அந்த மாதிரி வேவு பார்க்குறதா ஒரு வீடியோ இருக்கும். உங்களுக்கே பாதுகாப்பு இருக்காது, நீ ஊடு போய் சேர்ந்தா தான் பாதுகாப்பு. புரியுதா? எல்லாத்துக்கும் சொல்லாதீங்க, எல்லாத்துக்குமே பாதுகாப்பு கிடையாது. இந்த ஆட்சியில்
இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவா ரைட், நாளைக்கு இருக்குமா இல்லையான்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஆட்சி தான் தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. சாதி வாரி கணக்கெடுப்பு தெலுங்கானா அரசு எடுத்திருக்கு, அதே மாதிரி பீகார் அந்த மாதிரி அரசு எடுத்திருக்கு. ஆனா இன்னமும் மத்திய அரசு தான் எடுக்கணும்னு தமிழக அரசு வந்து அவங்க மேல சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் காரணம்? தமிழக அரசுக்கு உரிமை இருக்கா இல்லையா? ஏங்க உரிமை இருக்காட்டி தான் நான் போட்டேன். நான் திமுக ஆட்சியில் போட்டோம்ல, நடந்ததில்லை. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதை வந்து இந்த டேட் 6 மாதம் நான் கொடுத்துருந்தோம். அதுக்கு பிறகு ரினியூல் பண்ணணும், ரினியூல் பண்ண விட்டாங்க, முடிஞ்சு போச்சு. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு இஷ்டம் இல்லை. அதனால் ஏதோ காரணத்தை சொல்லி தள்ளி போட்டுட்டு போகிறார். இதுதான் உண்மை. உரிமையே இல்லைன்னு சொல்கிறாரு. ஏங்க அதான் திருப்பி சொல்கிறேன். அண்ணா திமுக ஆட்சியில் போடும்போது சட்டம் ரைட் செல்லும் போது ஏன் திமுக ஆட்சியில் செல்லாது? செல்லுமா செல்லாதா? சொல்லுங்க. நீ சொல்ல மாட்டேங்க, கேள்வி கேட்டீங்கள. செல்லுமில்ல. அண்ணா திமுக ஆட்சியில் சட்டம் செல்லும்னா திமுக ஆட்சியில் அந்த சட்டம் செல்லாதா? அப்ப என்ன காரணத்துக்காக அவர் ஜாதி மனசு இல்லை, கொடுக்குற மனசு இல்லை. இதை கொண்டு வருகின்ற திட்டம் ஒரு இடத்துல இல்லை, அதில் ஆர்வம் காட்டல, அதை கொண்டு வரக்கூடாது என்று நினைக்கிறார் என்று தான் நான் கருதுகிறேன். தேர்தல் அதை ஏங்க இதில் என்ன இருக்குது? இதில் யாரும் மறைக்க முடியாது. இது யாருக்கு எவ்வளோ இருக்குது அதானே பிரித்து கொடுக்குறாங்க. இதில் யாருமே ஏமாற்ற முடியாது. இதில் யாருக்குமே பாதகம் கிடையாது, சாதகமும் கிடையாது. இது ஒன்றும் யாரையும் வந்து பழி வாங்குகிற எண்ணமோ யாரையும் உதாசீனப்படுத்துகிற எண்ணமோ இல்லை என்று நான் கருதுகிறேன். திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. அது ஒன்று தான் போராடுறாங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. எத்தனை அறிவிப்புகளை நிறைவேற்றிருக்காங்க? ஒரு 15% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றிருக்காங்க. மற்ற எந்த அறிவிப்பும் நிறைவேற்றப்படல. அதில் நீங்கள் சொல்கிற அந்த அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் என்ற ஒரு அறிவிப்பு, அதை நடைமுறைப்படுத்தலை. அதை சுட்டி காட்டி தான் அவர்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. இன்னொன்று இப்போ அறிவிச்சிருக்கிறார், அந்த அரசு ஊழியர்கள் சரண்டர் லீவு அதை வந்து நிறுத்தியிருந்தாங்க. இப்போ 1/4/2024 தான் கொடுக்குறேங்கிறாங்க. சட்டமன்றத்தில் முதலமைச்சரே சொல்கிறார் அதிமுக ஆட்சி தான் நிறுத்தப்பட்டதுன்னு. ஒரு தவறான தகவல். அதிமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது கொரோனா காலம், பணிக்கே வரல, பணிக்கு வராதனால சரண்டர் லீவ் கொடுக்க முடியாது. அதுக்கு பிறகு திமுக ஆட்சி வருது, அப்போது அதை அப்படியே விட்டுட்டாங்க. இதுதான் நடந்த உண்மை. அதிமுக ஆட்சியில் நிறுத்தலை. அவர்கள் ஆசிரியர்களோ அரசு பணிக்கு வராத காரணத்தினால் அவருக்கு சரண்டர் லீவ் கொடுக்க முடியாது. இதுதான் நிலைமை. மீண்டும் அதிமுக வந்தால் இதாங்க அவையில் 1/4/27 கொடுத்துட்டு இருக்காங்க. அதிமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்த பல திட்டத்தை நிறுத்தினது தான் திமுக ஆட்சியுடைய சாதனை. ஒரு பழைய ஓய்வு திட்டம் அதிமுக வந்தால் வாய்ப்பு இருக்கா நிறைவேற்ற? சார் அதெல்லாம் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் எது இடம்பெறணும், எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை என்பதையெல்லாம் உணர்ந்து தான் போடுவோம். இவங்களாட்டம் வேணுமெனே திட்டமிட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வருவதற்காக கவர்ச்சிகரமான திட்டத்தை அறிவித்து மக்களை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே அந்தல் பல்ட்டி அடிப்பாங்க. ஏன் இவங்களுக்கு தெரியாதா? எங்களுடைய ஆட்சியெல்லாம் போராட்டம் நடத்தும் போது போய் பார்த்தாங்களா, எவ்வளோ வாக்குறுதி கொடுத்தாங்க, ஆகா தங்கமே அது அதுன்னு பேசி எல்லாம் உருகி போய் ஓட்டு போட்டாங்க. இப்போ என்னாச்சு? காஞ்சி போய் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் செய்தியாளர்களை சந்தித்து வரக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியில் இருந்த திட்டங்களை நிறுத்தியதே திமுகவின் சாதனை என குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டதாகவும் யாருக்கும் இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்பதே நிலையான ஒரு காட்சியாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் அடுக்கான குற்றச்சாட்டுகளை திமுக மீது முன்வைத்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி.